ஒன்றை நன்றாக நினைவில் வையுங்கள். இந்த விண்ணப்ப கலிவெண்பா முழுவதுமே வள்ளல் பெருமானார் அந்த நிலையில் இருந்தாரா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏனென்றால் பெருமானார் பிறக்கின்ற பொழுதே ஞானத்துடன் பிறந்தவர், ஓதாமல் உணரப்பெற்றவர், இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்றவர், பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஜீவகாருண்யத்திலும் தவத்திலும் தலை சிறந்து விளங்கியவர். ஆனால் பெருமானாருடைய பல பாடல்களை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிறர் எவ்வாறு இருக்கிறார்களோ நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள், நம்மை போன்று இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம், அவருடைய சொற்களை எல்லாம் தான் அந்த நிலையில் இருப்பதாக ஏற்றி பெருமானார் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட பதிகம்தான் இந்த விண்ணப்ப கலிவெண்பா. ஆக விண்ணப்ப கலிவெண்பாவில் பெருமானார் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் நம்மை பற்றிய வார்த்தைகளே, பெருமானாரை பற்றிய வார்த்தை